ஹாய் காய்ஸ், ஹாப்பி மார்னிங். எனக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இந்த இந்த வீடியோ என்னன்னா, நான் கூலி மூவியை ரிவ்யூ பண்ண போகிறேன். கூலி மூவி வந்து நான் 20ஆம் தேதி பார்த்தேன். பட் ஆனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு என்னால் ரிவ்யூ போடுறதுக்கு. நேற்று முந்தா நாள் கூட போட வேணாம்னு நினச்சிட்டேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எப்பயும் போல் என் பார்க்கில் ஒருத்தவர் வந்து என்னை மாதிரி நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க, நீங்கள் போடுங்கன்னு சொன்னார். ஸோ அதனால் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் தேதி கூலி பார்த்தேன். 21ஆம் தேதி கேப்டன் பிரபாகரன் பார்த்தேன். நாளைக்கு கேப்டன் பிரபாகரன் நான் ரிவ்யூ பண்ணுறேன். சரி, இப்போ வந்து நான் பார்த்ததை என்ன எப்படின்னு சொல்லிடுறேன். கூலி மூவி 100க்கு 100. எனக்கு வந்து மூவி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கூலி மூவி ரொம்ப நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு பாட்டு டான்ஸ் வந்து சூப்பர், நல்லா ரசிக்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டு சூப்பராக சவுண்டு, சார் மாஸ்க் கட்டியிருப்பாங்க, ரஜினி சார். டான்ஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டில் வந்து எப்பயும் போல் அந்த ஃபைட்டில் வந்து காமெடி ஃபைட்டு செம்மையாக இருக்கும். ஃபைட்டும் செம்மையாக இருக்கும், காமெடியும் செம்மையாக இருக்கும். அதில் வந்து சொல்லுவார், எனக்கு ரஜினி சார் சொல்லுவார், சிரஞ்சீவி தெலுசு, நாயுடு தெலுசு, அப்புறம் வந்து இன்னொருத்தங்க யாரோ தெலுசுன்னு சொல்லிட்டு கடைசியில் அனுஷ்கா கூட தெலுசுன்னு சொல்லுவார். அதெல்லாம் காமெடியாக இருக்கும் நீங்கள் அங்கே பார்க்கும்போது. அதெல்லாம் காமெடிக்கு பஞ்சமே இல்லை படத்தில். அதே மாதிரி கொக்கி ஏட்ரா டைலாக்லாம் இந்த வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபைட்டு வேறு லெவலு. லோகேஷ் கனகராஜ் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஸோ குறையே சொல்ல முடியாது. அதுதான், குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டும், யார் வேணால் எப்படி வேணால் குறை சொல்லலாம். படம் 100க்கு 100. சரி, அடுத்து என்னென்னா, இதில் வந்து ஸ்ருதிஹாசனும் ரஜினிகாந்தும் வந்துட்டு அந்த ஒரு சீனில் வந்து ஒரு விஷயம் பண்ணணும், ஓகேங்களா. வில்லனுக்கு பண்ணணும். அது வந்து இவங்களுக்கு தெரியாது, சரிங்களா. இவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு அது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு பண்ணுற சீன்லாம், அந்த காமெடிலாம் வேறு லெவல் இருக்கும். நல்லா வேறு லெவல் காமெடி, ஃபைட்டு மாஸ்க்லாம் பஞ்சமே கிடையாது. நீங்கள் கன்ஃபார்மாக அந்த மூவி வந்து இன்னும் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து தேட்டரில் போயும் பார்க்கலாம் நீங்கள். அப்புறமா அப்படி இல்லைன்னா ஓடிடியில் வந்துடும், ஓடிடியில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஒரு வேளை தேட்டரில் போக முடியலன்னா. சரிங்களா. அப்புறம் வந்து ஒவ்வொருவரெல்லாம் சொல்லணும். அப்போ வந்து நாகராஜனா சைமன் கேரக்டர்லாம் சூப்பர். சத்யராஜ் சாரும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மோனிகா சாங்கும் சூப்பரு. பூஜா அவங்க டான்ஸும் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் வந்து வில்லன்ஸ்லாம் லோகேஷ் கனகராஜ் எல்லாம் லெவலில் வில்லன் இருப்பாங்கல்ல. ஸோ வந்து அந்த வில்லன் வந்து அதாவது புதைச்சோன்னே எந்திரிச்சிருவார். அது கிளைமேக்ஸில் ஒரு காமெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அமீர் கான் வருவாங்க, சரிங்களா. நான் முடிச்சிடுறேன், மற்றெல்லாம் நீங்கள் மூவியில் என்ஜாய் பண்ணுங்கள். அமீர் கான் வந்து ரஜினி சார் சரி பண்ணிடுவார். சரி பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்களாம் அமீர் கான் வந்து சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா நம்ம ரஜினியோட பீடி இருக்கும்ல, அது வந்து வீடியோட டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு மொத்தமாக உபேந்திரா சாரும் நல்லா நடிச்சுப்பாங்க. உபேந்திரா சார்கிட்ட இருந்து மொத்த வீடியோ எடுத்துருவாங்க. அதெல்லாம் காமெடியாக இருக்கும். அப்புறம் அந்த வில்லனை வந்து பெரிய புள்ளியில் புதைப்பாங்க. ஏன் இப்படி புதைக்க, ஏன்னா இவன் எந்திரிச்சு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியெலாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். எனக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும். டாட்டா, பை பாய்.